இது பழைய பிரேக் பேடு எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த மெயின்டெயினே பண்ண மாட்டாங்க. இந்த வண்டி வந்து எவ்வளோ அருமையான வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். கம்பல்சரி பிரேக் பேட்னா இப்படி தான் இருக்கணும். இங்கே பாருங்க, இது எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்க. ஒன்றுமே இல்லை. இதுக்கும் எவ்வளோ கனம் இருக்கு பாருங்க. இந்த கனத்தை பாருங்க, இந்த சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ கனமாக இருக்கு பாருங்க. இதில் ஒன்றுமே இல்லை பாருங்க. இந்த மாதிரி பிரேக் பேட் மட்டும் எப்போவுமே கம்பல்சரி மாற்றிடுங்க. ஏன்னா இது ரொம்ப வேகமான போகிற வண்டி, ஓட்டுறதுக்கும் நல்ல வண்டி. இந்த பிரேக் பேட் நல்லா தான் நீங்கள் வேகமாக போனாலும் வண்டி நிற்கும். நம்ம உயிர் வந்து ரொம்ப சேஃப்டி. அதனால் இந்த மாதிரி பிரேக் பேடு கம்பல்சரி மாற்றுங்க. எம்டிக்கில் எல்லா வண்டிக்கும் மாற்றுங்க. நம்ம கடைக்கு வரலனா கூட லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தாச்சும் இந்த மாதிரி பேடு நல்லா இருக்கும்னு செக் பண்ணி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ரேடியேட்டர் கார்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் கழட்டி மாட்டுறது கொஞ்சம் வேலை அதிகம். நம்ம கிட்ட வந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல பேடாக நல்ல கம்பெனி பேடாக வாங்கி போடுங்க. எப்பவுமே சேஃப்டி முக்கியம். அப்போ செக் பண்ணிக்கிங்க. பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2015 எவ்வளோ நல்ல வண்டின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பிரேக் பேடு கம்பல்சரி மாற்றிடுங்க. ஏன்னா இந்த வண்டி நல்ல வேகமாகவும் நல்ல ஸ்பீடாக ஓட்டுற வண்டி தான். ஆனாலும் இந்த பிரேக் பேடு வந்து ரொம்ப கம்மி விலை தான். இந்த பழைய பிரேக் பேட் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபேன்சி லிவர் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் லிவர். கஸ்டமர் ப்ளூ கலர் லிவர் தான் கேட்டாங்க. இது பாருங்க, இந்த பழைய லிவரை கழட்டி இந்த மாதிரி லிவர் போட்டிருக்கேன். இது மாதிரி இங்கேயும் பாருங்க, ப்ளூ கலர் லிவர் போட்டிருக்கேன் பாருங்க. இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லிவரும் போடுங்க. இந்த வண்டிக்கு என்ன ப்ரீமியமாக பண்ணாலும் நல்லா லுக்காக இருக்கும். இதே மாதிரி